வெயிட்டிங் இன் த வில்டர்னஸ். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்ன சப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருச்சு, நான் இன்னும் எதுலேயுமே ஜாயினே பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் எனக்கு அவர் சித்தத்தின்படி ஒரு காலேஜ் வச்சுருந்தார், விச் இஸ் வெரி குட். ஆனால் தட் வெயிட்டிங் பீரியட் இட் வாசன்ட் ஈஸி. நான் ரொம்ப முறுமுறுத்தேன். ஆனால் அந்த இடத்துல என்னோட ஆட்டிடியூட் அதுக்கப்புறமா ஹோலி ஸ்பிரிட் மூலிமா எப்படி மாறுச்சு அப்படின்னா, he made me praise in that wilderness. அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம டிசைர்ஸ், ஐயோ என்ன ஆண்டவரே நான் ஆசைப்பட்டது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடினமாக இருந்தது, ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. என்ன சப்பா இதுதானே நான் ஆசைப்பட்டு கேட்டேன், தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் கிருபையா, நம்ம our ways are not his ways, right? அவர் அவ்வளோ அழகா நீ இதுதான் ஆசைப்படுற, நான் உனக்கு இதுக்கு மேலேயே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்தத்தை இந்த காலேஜில் நான் படித்து முடித்த அந்த காலேஜில் ஆண்டவர் நிறைவேற்றுறது. he had greater plans. நம்மளுக்கு அப்போ தெரியாதுல்ல, ஆனால் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினார். அந்த காலேஜில் அழகாக படித்து முடிக்க வச்சார். வெயிட்டிங் பீரியட் கஷ்டம்.